வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேஷம், காசு பணம் வந்தா மாறும் கொஞ்சம் நேசம், சொந்தமே ஒரு வானவில் அந்த வர்ணம் கொஞ்ச நேரம், பந்தமே முள்ளானதாய் இந்த நெஞ்சில் ஒரு பாரம், பணங்காச கண்டு புட்ட புலி கூட புள்ள தின்னும் கலிகாலம் ஆச்சுதடி கண்மணி, ஏன் கண்மணி, தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி, நாளும் தெரிஞ்சிருச்சு ஞானம் பிறந்துருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு நாளும் தெரிஞ்ச ஞானம் அறிஞ்ச உறவுகளே, உங்களுக்கான பலாபலன்கள் இந்த பதிவில் முழுமையாக இடம்பெற்றுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள். யார் என்று பார்க்கிறீர்களா? ஒரு மனிதர் உங்களுக்கு வணக்கம் வைத்தால் அவர் உள்ளே ஊடுருவி சென்று இவர் யார், எதற்காக நமக்கு வணக்கம் வைக்கிறார், இவருக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் என்று ஊடுருவி அவரின் தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அபரீத ஞானம் பெற்ற மூல நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களுக்கான பலன் இதோ. உங்கள் பலனை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்க்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் மூலமாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகள் மற்றும் ஹோமம், வேள்வி இது போன்ற நற்காரியங்களையும் செய்து வருவதால் நமக்கு கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாருங்கள் பதிவுக்கு போகலாம் உறவுகளே. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களது நட்சத்திரநாதன் கேது பகவானாக வருவதால் அபரீத ஞானமும் புத்திசாலித்தனமும் நேர்மையும் மிக்கவர்களாக இருப்பீர்கள். கருணை மனசு, பிடிவாதம் கொண்டவர்கள், எதிலும் ஆழ்ந்து யோசிக்கக்கூடியவர்கள். அதேபோல் உங்கள் ராசிநாதன் குரு பகவானாக வருவதால் ஒழுக்கம் மிக்கவர்கள், கண்ணியம் மிக்கவர்கள், நேர்மை தவறாதவர்கள், பண்புள்ளவர்கள், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் நாகரிகம் அறிந்தவர்கள். உங்கள் ராசியில் சுக்கிர பகவானின் நட்சத்திரம் இருப்பதால் இனிமையாக பேசக்கூடியவர்களும் நீங்கள்தான். பெண்களின் அனுகூலமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண் தெய்வத்தையும் சிலர் வழிபடுவீர்கள். அதேபோல் வாக்கு பலிதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் வாக்கு சுத்தமாக இருக்கும். 10 வார்த்தை பேசக்கூடிய இடங்களில் 2 வார்த்தை பேசிவிட்டு காரியத்தை முடித்து கொண்டு வருவீர்கள். அந்த அளவிற்கு நாசுக்காகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பேசக்கூடியவர்கள் நீங்கள்தான். வில்லொன்று சொல்லொன்று
என்ற அர்த்தத்திற்கு உதாரணம் உங்களை சொல்லலாம். உங்களுக்கு குடும்ப உறவுகள், சொந்த பந்தங்கள் அத்துணையும் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் உதறி தள்ளிவிடுவார்கள். நீங்கள் பண வசதி, வாய்ப்பு, சொத்து, சுகம் அத்தனையும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் பிறந்தவர்தான். ஆனால் அதற்குண்டான சிரத்தைகளும் கஷ்டங்களும் இன்பம் துன்பம் அத்தனையும் அனுபவித்துதான் அதை அடைவீர்கள். சிலருக்கு இயற்கையிலேயே வசதி வாய்ப்புகளோட பிறந்த பாக்கியமும் இருக்கு. அதேபோல் நோய் நொடிகள் என்று பார்த்து கொண்டீர்களேயானால் கண் சார்ந்த நோய், வைரஸ் காய்ச்சல், சிறுநீர் அதாவது கிட்னி சார்ந்த நோய், சர்க்கரை நோய், முதுகு எலும்பு அல்லது எலும்பு சார்ந்த நோய்கள், இவைகள் உங்களுக்கு நோயாக வரக்கூடியது. உங்களுக்கு தொழில் என்று வைத்துக் கொண்டீர்களேயானால் பல தொழில் அறிந்த தன்மை உடையவர்கள்தான் நீங்கள். பல தொழில் தெரிந்தக்கூடிய சக்தி இருந்தாலும் அதிகமாக இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு வாய்ப்பு ஆசிரியர் பணியில் அதிகமாக இருப்பார்கள். அதேபோல் ஆராய்ச்சி செய்யும் வேளையில், தொழிலில் அதிக பேர் உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதேபோல் மருத்துவம், குறிப்பாக சித்த மருத்துவம், ஆன்மீகம், பலர் ஜோதிடராக கூட இருக்கலாம். இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். படிப்பு சொல்லவே தேவையில்லை, கல்வியில் கைதேர்ந்தவர்கள். அதேபோல் மனைவி, நல்ல அழகான மனைவி, இவர்களை விட புத்திசாலியாகவும் இருப்பார்கள். பிள்ளை பேர்கள் அழகான, தைரிய, வீரியமிக்க 2 குழந்தைகள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உங்களுக்கு துணிச்சல், தன்னம்பிக்கை இவை அத்தனையும் உங்களது வாரிசுகளே. அவர்கள் இல்லை என்றால் உங்கள் முகம் வாடிவிடும். அவர்களை வைத்து உங்களை சுலபமாக இணங்க வைத்து விடலாம். அந்த அளவிற்கு பிள்ளைகள் மீது பற்றும் அன்பும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உறவுகளே, உங்களுடைய நற்பண்புகள், பலன்கள் அத்துணையும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்ததினால் கிடைத்தது. அப்போ வசதி வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய நிலபுலம், வண்டி வாகனம், ஆடம்பரம், சுகபோக வாழ்க்கை இவை அத்தனையும் எங்களுக்கு இல்லையா என்று கேட்பது புரிகிறது. அத்தனையும் சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் போராடி பெற்று கடைசி காலத்தில் சுகபோக வாழ்க்கை வாழ்வீர்கள். அதாவது 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இயற்கையாகவே சொத்து சுக வாய்ப்பு பெற்றவர்கள், சில பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இப்பேற்பட்ட பாக்கியத்தில் அமைப்புகளில் பிறந்த மூலம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கான பலாபலன்களை இந்த நாளில் நாம் சொன்னதை நினைத்து சந்தோஷப்படுகிறோம். அதேபோல் இந்த பலன்கள் உங்களுக்கும் மிக சந்தோஷத்தையும் திருப்திகரமாகவும் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில்
மீண்டும் அடுத்த பதிவில், அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான பலன்களை நாளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரைக்கும் உங்களுக்கு நான் நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.